ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லெஜஸ் கோமில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வெளியே அவுட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். வேறு எங்கேயும் போகலைங்க. எங்கே போகிறதுனே தெரியாமல் யோசிச்சு சரி கடைசியில் ஒரு மாலுக்கும் பக்கத்தில் பீச்சுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் போனோம். அப்பா அம்மாவும் ஊருக்கு வந்து இதோட 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. தம்பியும் வந்திருந்தான். சரி எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். காமாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்றது வந்து 2 வீக்ஸாக பிளான் பண்ணோம். பட் 2 வீக்ஸாகவுமே போக முடியல. சரி நாங்கள் இப்போ போகிறது வந்து சாட்டர்டே ஈவினிங் தான். சண்டே போய்க்கலாம், மார்னிங்கே கிளம்பி ஏர்லியராக போயிட்டு வந்துடலாம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணோம், சனிக்கிழமையே வந்து சிக்கன் எடுத்து சரி சாப்பிட்டுட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிக்கன் எடுத்து சமைச்சிட்டு க்ளீன் பண்ணியாச்சுங்க. பண்ணிவிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். மாலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம், வந்துட்டு ஏர்லியெல்லாம் கிளம்பி போயிடலான்னு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து ஒரு 4:45 ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புங்க, அப்போ தான் சீக்கிரமாக போய்ட்டு சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு. நம்ம தான் இருக்கோமே கிளம்புறோம் அது இதுன்னு சொல்லிவிட்டு தம்பியை கிளப்புறது, திங்ஸ் அது எடுத்து வைக்கிறது அப்படி இப்படின்னு பார்த்து டைம் ஓடிடுச்சுங்க. 4:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கேப் தான் புக் பண்ணோம். கேப் புக் பண்ணி தாம்பரவரம் போயாச்சு. அங்கே போயிட்டு தான் பஸ்ஸுக்கு மாறிக்கலாம், சரி பஸ்லேயே ட்ராவல் பண்ணி பார்ப்போம் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பஸ்ஸில் ஏறினதுலேருந்து பார்த்திங்கன்னா தம்பி ஒரே அழுக. அவனுக்கு வந்து கூட்டம் செட் ஆகாது. அழுகிறான், சரியான அழுக, நிப்பாட்டவே இல்லைங்க. இங்கேருந்து நம்ம இங்கே போகிறது வரைக்கும் 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டிராஃபிக்னால நிப்பாட்டி போனால 15 மினிட்ஸ் சொல்ல முடியாது, 1 hour கிட்ட ஆயிடுச்சுங்க. ஒரே அழுக தான், அழுதுகிட்டே இருந்தான். எதுக்கு இப்படி அழுகிறானே தெரியலை. அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறம் தாங்க அந்த அழுகையை அவன் நிப்பாட்டினா. நம்ம சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோக்கும் கேப்க்கும் ஒரே ரேட்டாக தான் அங்கே இருக்குது. ஏன்னா நம்ம புக் பண்ணாலும் ஆட்டோவில் வந்து இப்போ 150 160 அந்த ரேட் கொடுத்தாலும் அவங்க வந்து கூட தான் வாங்குகிறாங்க. கேப்பும் அதே ரேட் தான் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது 260, ஆனால் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அன்டைம் ஆயிடுச்சு, பஸ்லாம் பிடிச்சி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேப்பே புக் பண்ணிட்டோம். கேப் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு 700 கிட்ட ஆயிடுச்சு. மாலுக்கு போனோங்க. மாலில் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி ஏசியை பார்த்தோன்னா அமைதியாகிட்டான். அதுவும் இல்லாமல் ஆள்களை நல்லா வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அதனால் நல்லா வேடிக்கை பார்த்தான். நாங்களும் போய் அப்படியே சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாப்பாக சுற்றி பார்த்தோம். ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல இல்லைங்க. எதை தொட்டாலும் 4000 அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம போய் பார்த்தது ஃபுல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் இங்கே பாதாம் பால் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். பார்த்தா ஒரு பாதாம் பாலே வந்து 200 ருபீஸ்ங்க. அதோட சரின்ட்டு ஆளுக்கு ஒரு பாதாம் பால் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். போயிட்டு சும்மா வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு மட்டும் அங்கே வந்து டிஷர்ட் எடுத்தோம், டிஷர்ட்டும் டவுசரும் எடுத்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு. அங்கேருந்து ஆட்டோ கேட்டோம். திருவான்மையூர் பீச்சுக்கு 600 ரூபாய் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்பே புக் பண்ணி போயாச்சு. அதுக்கப்புறம் கேப் வந்து 350 தான் கேட்டாங்க. அதோட கேப் புக் பண்ணி போயாச்சு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்கள் பீச்சுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மணி வந்து 9:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எப்பவும் போல் நம்ம போன வேலை என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஏரிக்கையை ரசிச்சுட்டு அங்கே நிறையா பேர் வந்திருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நல்லா சின்ன பிள்ளைலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே நடந்து போனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டு இருந்துச்சு. சரி ஒவ்வொரு கடையாக போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் எதுவுமே சாப்பிடல, நானும் ஹஸ்பண்டும். ஏன்னா நைட் நேரம் இல்லையா, அதனால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடல. எல்லோரும் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தோம். ஒரு ப்ரௌனி மட்டும் நான் டேஸ்ட் பண்ணேன். ப்ரௌனி அந்தளவுக்கு அங்கே நல்லா இல்லை. இன்னொரு கடையில் போட்டிருந்தாங்க கருப்பட்டி காஃபி. அதில் தான் அதில் வந்து ஆளுக்கு ஒரு கருப்பட்டி காஃபி, டீ, பிளாக் டீலாம் வாங்கி குடிச்சிட்டு அப்போ தான் அங்கே இருக்கிற பிரதர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ப்ரௌனி போட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக போட்டிருந்தாங்க, நல்லாவும் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கே ஒரு கடையில் டேஸ்ட் பண்ணோம். அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை.
100 rupees கேட்டாங்க. அதுக்கும் ஒத்து கிடையாது தான் அந்த நாங்கள் வாங்கின ப்ரௌனி. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கேப் புக் பண்ணி சரி சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம இங்கே பீச்லேருந்து கிளம்பும் போதே மணி வந்து 10:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா மணி வந்து கிட்டத்தட்ட 12 ஆக போகுது. இனி எங்கே எல்லோரும் பார்த்து தூங்க வேண்டியதான். நாளைக்கும் பிளான் கேன்சல் தான். அதனால காமாட்சி அம்மன் கோயிலுக்கு காலையில் ஏர்லியில் இருந்துச்சு, யாருனாலையும் கிளம்ப முடியாது, செம்ம டயர்டு. ஸோ பிளான் மாற்றியாச்சு. அது என்னென்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. போனோடனே எல்லோரும் டயர்டுக்கு எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படுத்து தூங்கிட்டோம். கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்துச்சு, சரி அதை மார்னிங் விளக்கிக்கலாம். வேறு ஒன்றும் டீ போட்ட பாத்திரம்.